ஹலோ guys, வெல்கம் டு த ரீசனிங் ஹை செஷன். இன்னைக்கு நம்ம டே 9 வந்தாச்சுப்பா. எஸ், இன்னைக்கான டாபிக் பார்த்தா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வித் பிளட் ரிலேஷன். நேற்று நம்ம கான்சென்ட்ரிக் ரெக்டாங்கிள் மட்டும் போட்டிருந்தோம். இன்னைக்கு கான்சென்ட்ரிக் சர்க்குலர் ப்ளஸ் பிளட் ரிலேஷனை பேஸ் பண்ணியாது. ஓகேவா? எஸ், இது ரீசனிங் ஹை செஷன். என்ன சார் இதில் பண்ண போறோம்னா டெய்லி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். சரியா? டெய்லியுமே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் ஸ்பெஷலி ஃபார் ரீசனிங் பியூர் லாஜிக் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி தான் டெய்லி 4:30க்கு நம்ம வீடியோ அப்லோட் ஆகிடும். கன்சிஸ்டண்ட்டாக பாருங்க. நான் வச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி பார்த்துக்கிறேன், இல்லை எல்லாமே சண்டே வச்சு பார்த்துக்கிறேன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. ஒரு வீடியோ பார்ப்பீங்க, 2 வீடியோ பார்ப்பீங்க, போதும் போடா நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்ட்டு மீதி அப்படியே ரிமைனிங் கடந்துடும். டெய்லி ஒரு டாபிக் புதுசாக கொண்டு வந்துருக்கேன். புதுசானா சும்மா கடமைக்குலாம் இல்லை, எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன கேட்பானோ, என்ன கேட்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? எஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிகினர் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர் பேட்ச் லைவ் போயிட்டு இருக்குப்பா. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா மென்டார் கால் பேக் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஃபில் பண்ணுங்கள். எஸ், அனதர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், கம்மிங் 26th சண்டே அன்னைக்கு நம்ம கெய்ட்லி ஆஃப்லைன் சென்டர் பாண்டிச்சேரியில் இருக்குது. எங்கே இருக்குன்னா இர்ஃபானா காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட் டு அன்லிமிட்டெட். இதான்ப்பா லொக்கேஷன். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அப்கமிங் எக்ஸாம், பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒர்த்தாக இருக்கும். உங்களோட மென்டார்ஸ் கைடு எல்லாமே வருவாங்க. நம்ம கெய்ட்லி டீம் அண்ட் கிராக் வித் ஜாக் டீம், ஜாக்சன் சார், நம்ம கெய்ட்லி டீம்லேருந்து சுகுமார் சார், வெங்கட் சார், இமானுவல் சார் எல்லாருமே வருவோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? எஸ், இதில் நீங்கள் வரணும், உங்கள் ஸ்லாட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன். அந்த பின்னில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். இல்லை சார் என்னால் பண்ண முடியலனா இந்த கீழே ஒரு 2 நம்பர் இருக்குல்ல லெஃப்ட் சைடில், இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட், வர்ற எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீ பிரிண்டட் புக்லெட் யூஸ்ஃபுல் ஃபார் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம். சரியா? நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அந்த புக்லெட் கிடைக்கும். ஓகே, தயவுசெய்து இதுக்காவது படிங்க என்ன. ஓகே கைஸ், எஸ், இதான்ப்பா கொஷின். என்ன சார் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பிளட் ரிலேஷன் என்னென்னமோ சொல்றீங்கன்னா சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். படிப்போமா? ஓகே, 12 persons இருக்காங்க, ஏபிசிடி. ஓகே, there are 3 generation ஆஃப் ஃபேமிலி, 3 generations இருக்காங்க. ஓகே, 2 concentric circle table. ஓகே, ஃபேஸிங் ஈச் அதராக இருக்காங்க. 6 person on each table. அப்போ 2 person 12 table வந்துச்சா? ஓகே, the person sitting at outer table facing center and the person sitting at inner table facing away from center. அப்போ என்னன்னா 2 circular table, ஒன்று இன்னர் இன்னொன்று அவுட்டர். இதை பார்த்தா டோனட் மாதிரி இருக்குல்ல? ஓகே, அவுட்டர் டேபிளில் 6 persons இருக்காங்க. 6 person கேட்டால் நீங்கள் எப்படி டயக்ராம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. சரியா? 1 2 3 1 2 3. இப்போ இன்னரில் 6 person அவங்க ஃபேஸிங்காக இருக்கணுமா? அப்போ 1 2 3 1 2 3. நீங்கள் இப்படி டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கும் ஸ்பேசியஸாகவும் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், ஆப்போசிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எஸ், இப்போ அவுட்டர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். இங்கே பாருங்க, அவுட்டர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். அவுட்டர் டேபிள் இருக்கவங்க ஃபேஸிங் சென்டராக இருக்கான். ஓகே, இன்னர் டேபிள் ஃபேஸிங் அவே ஃப்ரம் சென்டர், அப்போ அவங்க ஃபேஸிங் அவுட் சைடு. இப்படி போட்டால் தான் 2 பேரும் ஃபேஸிங் ஈச் அதர் போட முடியும். ஓகேவா? எஸ், இதான்ப்பா இதில் சொல்ல வந்திருக்க இதுதான். அதுக்கப்புறம் நோட்டில் ஒன்று இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கான், நோ சேம் ஜென்ரேஷன் பீப்புள் ஃபேஸிங் ஈச் அதர். இது என்ன சார்னா, இப்போ ஏபி பார்த்தா மேரிடு கப்புள், பியோட சிஸ்டர் டின்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா சேம் ஜென்ரேஷன். இப்போ நான், என் தங்கச்சி, என் அண்ணன், என் தம்பி, இவங்களாம் சேம் ஜென்ரேஷன். சரியா? எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன்னா என் அப்பா அம்மா அவங்க, எனக்கு அடுத்த ஜென்ரேஷன்னா என்னோட பையன் பொண்ணு. அதெல்லாம் யாரும் இல்லை, சொல்கிறேன் எக்ஸாம்பிள், பையன் பொண்ணு அந்த மாதிரி. இப்போ என் ஜென்ரேஷன்னா ஈக்குவல் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கவங்க. அப்போ ஏவோட ஜென்ரேஷனில் டியும் இருக்கான். இப்போ ஏவும் டியும் ஃபேஸிங் ஈச் தான் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கக்கூடாதுன்னா இங்கே ஏ இங்கே டி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏடி ஃபேஸிங் ஈச் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அட்ஜஸ்டன்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எஸ், இதுதான்ப்பா டயக்ராமில் சொல்லியிருக்கிறது. இதுதான். இதை போட்டால் தான் நம்ம கீழே கதைக்குள்ளே வர முடியும். இது புரிஞ்சிச்சுல? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எஸ், இஃப் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இஃப் எக்ஸ் ஃபேஸஸ் ஒய் போத் ஆர் டிஃப்ரெண்ட் டேபிள். அப்போ இங்கே எக்ஸ் ஃபேஸஸ் ஒய்னா 2 பேர் டிஃப்ரெண்ட் டேபிளாக நமக்கே தெரியும். ஓகேவா? இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே எனக்கு ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் இதில் நான் வட்டம் போட்டே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? எஸ், ஃபர்ஸ்ட் படிப்போமா? ஜிஸ் ஹஸ்பண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் கே. ஓகே, அப்போ ஜிக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஜிக்கு ஹஸ்பண்ட்னா ஜி ஃபீமேல், ஹஸ்பண்ட் மேல். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷனை போடுவோம். என்ன? கே ஹூ இஸ் ஃபேஸிங் சென்டர். ஓகே, எஃப் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் தோன் ஹஸ்பண்ட் ஆஃப் ஜி. ஓகே, ஜி இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் ஏ. அப்போ பாருங்களேன், ஏ உடைய பையன், அதை மேரேஜ் பண்ணியிருக்கிறது பொண்ணு ஜி. ஓகேவா? அப்போ தான் ஜி இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் ஏன்னு போட முடியும். ஓகே, next A who is brother-in-law of H. Only one person between F and A who is brother-in-law of H. H ஓட brother-in-law A வா இருக்கணும்.
அப்போ ஒன்று ஏக்கு சிப்ளிங் இருந்து அவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தவங்களா இருக்கணும், இல்லை ஹச்சுக்கு சிப்ளிங் இருந்து அவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தவங்களா இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட், ஈ ஹூ இஸ் ஒன்லி சன் ஆஃப் ஈ ஹூ இஸ் ஒன்லி சன் ஆஃப் ஹச் இஸ் ஒன்லி சிஸ்டர். அப்போ ஹச்சுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட ஒரே சன்னு இ. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், 2 பிளேஸ் அவே ஃப்ரம் ஹச்சோடைய சன். அப்போ ஹச்சுக்கு ஒரு சன் இருக்கானா, ஹச்சு மேரிடா இருந்து இவனுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஓகே, அப்போ ஹச்சு மேரிட்னா இருக்கட்டும், என்ன நம்ம வரும் அடுத்து. வேற வேற த சன் ஆஃப். ஓகே, இங்க பாருங்க, ஏடிக்கு சிப்ளிங் இல்லை, ஏ ஹூ இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஹச்சு ஏடிக்கு சிப்ளிங் இல்லை. அப்போ ஏ மேரேஜ் பண்ணியிருக்கவங்க ஒருத்தர், ஏ இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஹச்சா, அப்போ இந்த இடம் ஹச் இருக்கணும். கிளியரா? எஸ். இப்போ ஹச்சுக்கு ஒரு பையன் இருக்கான். இங்க பாருங்க, இங்க நம்ம இங்க போட்டுக்கோம்ல, ஹச்சுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ ஹச்சுக்கு ஒரு பையன், ஹச்சோட ஒரே ஹச்சு இங்க இருக்கான், ஹச்சோட ஒரே சிஸ்டர், அப்ப அவங்கள இங்க போடுறேன். அதோ அவங்களோட ஒரே பையன் இ இங்க. அப்ப ஏ மேல்னு வந்துருமா? இது ஃபுல்லா முடிஞ்சா? ஓகே, இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். நான் பொறுமையா தான்ப்பா சொல்றேன், எல்லாத்தையும் கரெக்டா புரியணுன்றதுக்காக தான். சரியா? ஓகே நெக்ஸ்ட் டைம். வேற எதுவும் மிஸ் பண்ணிருக்கோமா இது வரைக்கும்? நோ, எதுவும் இல்லைல்ல. சூப்பர். E who is only mother. ஓகே, சன் ஆஃப் ஹச். அப்போ ஹச்சோடைய சன்னு பேசி, அப்போ ஹச், அப்போ இவங்களுக்கு ஒரு மதர் இருக்கணும். ஓகே, மேரிடா இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட், பி இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏஸ் ஃபாதர் இன் லா. ஏவோடைய ஃபாதர் இன்லானா, அப்போ இங்கே ஒருத்தர் இருக்கணுமா, அவங்களோட ஃபாதர் இன்லா ஒருத்தர், அவங்களோட சிஸ்டர் இன்லா பியா இருக்கணும். ஓகே, இமிடியட் லெஃப்ட் ஆகுதுன்னு ஒய்ஃப் ஆஃப் ஹச். அப்போ ஹச்சுக்கு ஒய்ஃப்னா ஹச் மேலு, அவங்களோட ஒய்ஃப் ஃபீமேல். ஓகே, பி இஸ் ஆண்ட் ஆஃப் எஃப், பி தேர்ட் டு ரைட் ஆஃப் ஹர் நீஸ் ஜே. ஓகே, பி இஸ் ஆண்ட் ஆஃப் எஃப், எஃப்வுடைய ஆண்ட் பி. அப்போ எஃப்ஓட பேரண்ட் அவங்களோட சிப்ளிங்கா பி இருக்கணும். ஓகே, எஃப்க்கு தேர்ட் டு ரைட் ஆஃப் ஹர் நீஸ் ஜே. அப்போ எஃப்வுடைய சிப்ளிங் ஒருத்தர், அவங்களுடைய பையனா இருக்கணுமா, நீஸ்னா பொண்ணு, பொண்ணா ஜே இருக்கணும். அப்ப இங்க பாருங்களேன், பி சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏஸ் ஃபாதர் இன் லானா, அப்போ எஃப் நான் இங்க போடலாமா, எஃப் நான் இங்க போடுறேன். இவங்களோட ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், அவங்களோட சிப்ளிங்கா பி இருக்கணும். ஆனா ஜேவோட கூட பிறந்தவங்களோட பொண்ணா ஜே இருக்கணும். ஓகே எஸ். அப்ப இங்க ஜே. ஓகேவா? எஸ். டிஎன்ஜிஆர் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ ஸ்பௌஸ், ஏவோட ஸ்பௌஸ். ஓகே, டி ஸ்பௌஸ் ஆஃப் கே. அப்ப டியும் கேவும் மேரிடு கப்புள், டி கே மேரிடு கப்புள். ஓகே, அந்த டி கே மேரிடு கப்புள் எங்க போடலாம், ஏ எஃப் மேரிடுக்கு வந்துட்டான், ஹச்சுக்குன்னு ஒருத்தர் தான் வரணும், இஜே வந்துட்டான். அப்ப நான் டி கே இங்க போடலாமா? ஓகே, டி கே மேல போடலாம். வேற 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 ஐ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஜே, ஜேவோட சிஸ்டர் இன் லா ஐனா, அப்ப இவங்கள மேரேஜ் பண்ணிருக்கவங்க ஐ சிஸ்டர் இன் லா ஜே. ஓகே, ஜே ஹூ ஹேஸ் ஒன்லி ஒன் சிப்ளிங், அவன் தான் மேல். ஓகே, சி இஸ் மேல் மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி. அப்போ நான் டி கே கண்டிப்பா இங்கே தான் போட முடியும். கேவோடைய பிரதர் தான், சிஸ்டர் தான் பி போட முடியும். ஏன் சார் டியோட சிஸ்டரா போடலாம்னா, இங்க பாருங்க, ஏடிக்கு சிப்ளிங் இருக்கான்னு சொல்லிட்டானா, ஸோ கேவோடைய சிஸ்டராக தான் பி போட முடியும். ஓகே, ரிமைனிங் இருக்கா சி மேலு, இன்னொருத்தர் எல் மேரிடு. இப்போ நான் எல்ல கொண்டு போய் கரெக்டாக ஹச்சுக்கு தான் போட முடியும், பிகாஸ் ஹச் பக்கத்தில் ஃபீமேல் இருக்கணும், அந்த இடத்துல சி போட முடியாது. அப்போ இந்த இடத்துல சி போடலாம். கிளியரா? என்ன சார் எழுதிருக்கீங்க, ஒண்ணுமே புரியலன்னு போட்டிருக்கீங்களா? இருங்க நான் கொஞ்சம் தெளிவா எழுதவாத, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஓகே, என்னன்னா டி கே இவங்க மேல், ஃபீமேல் இவங்க பி. ஓகே, இவங்களுடைய எஃப் ஹச் மேல் ஃபீமேல், ஹச்சோடையது எல், இங்க ஏ, ஏவுடைய சிப்ளிங் பார்த்தா இ மேலு, இங்க ஜி, ஹச்சோடைய பார்த்தா சி ஜே, சி மேலு, இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காள் ஐ. ஓகேவா? டோட்டல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சூப்பர், 10 12 மெம்பர்ஸ் வந்துட்டாங்களா? ஓகே, பிளட் ரிலேஷன் போடவே ஈஸி தான், பிளட் ரிலேஷன் ஈஸி தான், நான் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம சீட்டிங் போடலாமா? டக்குன்னு போட்டுடலாண்ணே. இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக தான்ப்பா இவ்வளோ ஸ்லோ. ஒன்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா என்னோட ஸ்பீடாக போடலாம் நீங்கள். ஓகே, ஜிஸ் ஹஸ்பண்ட் இமிடியட் ரைட் ஆஃப் கே. ஓகே, கே ஹூ ஃபேசிங் சென்டர். அப்போ இதில் தான் ஆரம்பிக்கணும், ஏன்னா இதில் மட்டும்தான் கே ஃபேசிங் சென்டர்னு கொடுத்துருக்கான்.
அப்போ கே அவுட் சைடு டேபிள் தான் இருக்க போகுது. நான் கொஞ்சம் கலரை மாற்றிக்கிறேன், வேற கலரில் எழுதுற மாதிரி. எஸ், கே இங்கே, கே ஃபேஸிங் சென்டர். கேவோட இம்மிடியட் ரைட்டு பார்த்தா ஜிஸ் ஹஸ்பண்ட் இருக்கணும். ஜியோட ஹஸ்பண்ட் யார்? இ. கேவோட இம்மிடியட் ரைட்டில் இருக்கணும். ஓகே. எஃப் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஃபேஸஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் ஜி. ஜியோட ஹஸ்பண்டை ஃபேஸ் பண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட செகண்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், இந்த இடத்துல எஃப் அப்போ. ஓகே, கரெக்டான. எஃப் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ ஃபேஸஸ் ஜி. ஜியை ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க செகண்ட் லெஃப்டில் எஃப். ஓகே. ஜி இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் ஏ. ஒன்லி 1% பிட்வீன் எஃப் அண்ட் ஏ. எஃப் ஒன்று விட்டு ஏ நான் இங்கே போடலாமா? ஒன்று விட்டு ஏ இங்கேயும் போடலாம், ஒன்று விட்டு ஏ இங்கேயும் போடலாம். இருக்கட்டும், என்ன ரெண்டு பாசிபிள் அப்படியே இருக்கட்டும். ஏ ஹூ இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஹச். ஓகே, அது போட்டாச்சு. இ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் ஹச், ஒன்லி சிஸ்டர் இன் லா. ஓகே. இ சிட்ஸ் 2 பிளேஸ் அவே ஃப்ரம் ஹச் சன். ஹச்சோடைய சன் யாரு? சி. சிலேருந்து 2 அவேல பார்த்தா இ இருக்கணும். இதானே? எஸ், இதாது. எஸ், இ. அப்போ இலேருந்து 2 அவேல சி நான் இங்கேயும் போடலாம், ஒன்று விட்டுனா சி இங்கேயும் போடலாம். இருக்கட்டும். ஓகே. த சன் ஆஃப் ஹச் ஃபேஸஸ் ஹிஸ் மதர். ஹச்சோடைய சன் யாரு? சி. அப்போ சி ஃபேஸஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ நான் ஒன்று விட்டு, கரெக்டு தானே? 2 பிளேஸ் ஆஃப் ஹச்சோட ஒரே சன். ஒன்று விட்டு நான் சி இங்கே போட முடியாது, பிகாஸ் இங்கே எஃப் ஃபேஸ் பண்ணியிருக்கான். எனக்கு என்ன இருக்கும்னா சி அவங்க அம்மாவை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சியோட அம்மா யாரு? எல். அப்போ நான் சி அங்கே போட முடியாது, சி இங்கே போட முடியலன்னா ஒன்று விட்டு நான் சி இங்கே போடுறேன். சியை ஃபேஸ் பண்ணியிருக்காளே ஏ. எனக்கு 2 பாசிபிள் இருந்துச்சு, அதில் ஒரு பாசிபிள் நான் தூக்கிடுறேன், எல் இங்கே. ஓகேவா? இது வரை முடிஞ்சுல எல்லாமே? எஸ், இது வரை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே. பி சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏஸ் ஃபாதர் இன் லா அண்ட் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் தோன் ஃபேஸஸ் ஒய்ஃப் ஆஃப் ஹச். ஹச்சோட ஒய்ஃப் யாருப்பா? ஹச்சோட ஒய்ஃப் எல். எல்லை ஃபேஸ் பண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட இமிடியட் லெஃப்ட் பி. அப்போ பி இங்கே. ஓகே. பி இஸ் ஆண்ட் ஆஃப் எஃப். எஃப் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் அன் இஸ் ஜே. ஜேவோட தேர்ட் ரைட்ல எஃப் இருக்கணும். அப்போ எஃப் இங்கே, நான் ஜேவை இங்கே போட்டால் மட்டும்தான் ஜேவோட தேர்ட் ரைட்ல எஃப் போட முடியும். ஓகே. அண்ட் தென் டி அண்ட் ஜி ஆர் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ ஸ்பௌஸ். ஏவோட ஸ்பௌஸ் எஃப்ஆ. அப்போ எஃப்க்கு பக்கத்தில் தான் டிஜி இருக்கணும், டியும் ஜியும் இருக்கணும். ஓகே. டிஜி இந்த இடத்துல தான் ஆகணும். நான் டி பார்த்தா பி கிட்ட இங்கே என்னால் டி போட முடியாது. ஏன் சார் போட முடியாதுன்னா டியும் பியும் பாருங்களேன், நமக்கு டி பி 2 பேர் சேம் ஜென்ரேஷன். அப்போ சேம் ஜென்ரேஷன் ஃபேஸிங் ஈச்சர் வரக்கூடாது முன்னாடி சொல்லியிருந்தான். அப்போ நான் டி இங்கே வராதுன்னா டி இங்கே, ஜி இங்கே. ஓகேவா? இன்னர் டேபிள் முடிஞ்சுல? எஸ். அவுட்டர் டேபிள்னா 2 பேர் தான் இருக்காங்க. யாரு? டி ஸ்பௌஸ் ஆஃப் கே, எல் மேரிட் டு ஐ. இன்னும் 2 பேர் யார் யார் இருக்கா? ஹச், இன்னொருத்தர் ஐயா. ஹச் ஐ 2 பேர் தானே இருக்காங்க. எஸ். ஹச் ஐ எங்கிட்டு நான் போறது? ஜி ஹஸ்பண்ட் இமிடியட் ரைட் ஆஃப் கே, கே ஹூஸ் ஃபேசிங் சென்டர், எஃப் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் டவுன். ஓகே. ஜி இஸ் டாட்டர் ஆஃப் ஏ ஒன்லி 1%. அப்போ இங்கே பாருங்க, ஹச் ஐ பார்த்தா அந்த சேம் ஜென்ரேஷன் வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். எஃப்க்கு இங்கே பாருங்க, எஃப்ஓ ஹச்சும் சேம் ஜென்ரேஷன் இருக்கானா? எஃப்ஓ ஹச்சும். அப்போ எஃப்ஓ ஃபேஸிங் ஹச் போட முடியாது. அப்போ ஹச் இங்கே, ஐ இங்கே. கிளியரா? ஐ இருக்க சேம் ஜென்ரேஷன், எஃப் இல்லை. ஓகே. டி இருக்க சேம் ஜென்ரேஷன், ஹச் இல்லை. ஓகேப்பா, கிளியரா? ஈஸி தானே? ஈஸி தானே? உங்களுக்கே தெரியுதா? ஈஸி தானே? போட போட வந்துச்சுல அழகா. ரொம்ப போட்டது காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேணா, ஈஸி தான். இஸ் த ஆன்சர். செக் பண்ணிக்கலாமா? கே, கே இங்கே கொடுத்து வச்சிருக்கானா? அப்போ கேவோட ரைட்டில் இ, ஹச் ஐ பி. கேவோட ரைட்டில் இ, ஹச் ஐ பி. ஓகே. உள்ள பார்த்தா ஜே, ஜேவோட ரைட்டில் எல் ஜி இ, எல் ஜி எஃப்ஆ. ஓகே. ஜேவோட ரைட்டில் எல் ஜி எஃப். கரெக்டுப்பா, நம்ம போட்ட கொஸ்டின் கரெக்ட். ஓகே, சூப்பர். எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு எல் ரிலேட்டட் டு சி. சிலேருந்து எல் என்ன ரிலேஷன் வேணும்? சி எங்கே இருக்கான்? சிலேருந்து எல் பார்த்தா மதர். சியோட மதர் தானே எல். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே. காய்ஸ், ரீசனிங் ஹேஸ் செஷன் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. மிஸ் பண்ணீங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாமில் ஒரு மெயின்ஸ் கொஸ்டினே விடுற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். இந்த மாதிரி பிளட் ரிலேஷனில் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்லாம் வச்சு வேற எங்கேயும் சால்வ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே காய்ஸ், இது 2 உங்களுக்கு ஹோம்ஒர்க்.
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் போட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க சரியா. தேங்க்யூ.